நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்பி வந்திருக்கிறவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன் நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். அந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனியுங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்ல, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வரும்போது அது ஒரு ஊற்றப்படுகிற அனுபவம். அதனால தான் நம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் அன்பு, பிதாவின் அன்பு யாராலே ஊற்றப்படுகிறதுனா பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. அந்த அன்பு என்ன செய்கிறது? நம்மளை வெட்கப்படுகிறதான சூழ்நிலையில் அந்த அன்பு ஆண்டவர் மேலே உண்டான அந்த நம்பிக்கையை நமக்கு உறுதிப்படுத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை சில நேரத்தில் தளர்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு வெட்கம் நம்மளை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பு, அந்த அன்பினால் நீங்கள் நிரப்பப்படும் போது அந்த ஆவியானவர் அவர் உங்களை என்ன செய்யறன்னா, அந்த நம்பிக்கையில் உங்களை என்ன பண்ணுறாரு? உங்களை உறுதிப்படுத்தி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். கவனிங்கள், இந்த அன்பு எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டது? கவனிங்கள், நாம் பலம் உள்ளவர்களாக இருக்கும்போது அல்ல, பலன் அற்றவர்களாக இருக்கும்போது. அல்லேலூயா. என்னர்த்த? பரிசுத்தாவின் கொடுத்தல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்களை என்ன சொன்ன? பலப்படுத்துகிறார். உங்களுடைய பலவீனமான நேரத்தில், நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் எனக்கு பலன் உண்டாகுமா? அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். அப்போ குறித்த காலத்தில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பை விளங்க எப்படி பண்ணினாரு? எப்போ? நம் நீதிமானா இருக்கும்போதா? நல்லவளா இருக்கும்போதா? நம் பாவிகள், ஒரு மனுஷன், ஒரு மோசமான மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை வெறுத்துருவோம். அப்போ வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன், அல்லேலூயா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் சொல்லுது, அவர் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்பை எப்படி விளங்க பண்ணினார்னா, ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அனுப்பி, அல்லேலூயா, அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் மகிமை அடைந்து நமக்குள்ளே மறுரூபமாக வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுதான் பேதுரு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16,
17 வாசிங்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே யோவேலினால் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்வார்களாம்? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், தரிசனங்களை காண்பார்கள். அப்போ ஆண்டவர் உங்க மேல வைத்த அன்பா இருக்கிறன்னு நிக்கலங்க. அந்த அன்பை என்ன பண்ணாருன்னா தன் குமாரனை அனுப்பி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து மகிமை அடைந்து இயேசு சொன்னார், இதோ நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. நான் போகும்போது உங்களிடத்தில் தேற்றரவாளன் வருவார். அவர் உங்களை தேற்றுவார். அவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவார்? என்னை குறித்து சொல்லுவார். அல்லேலூயா. வரப்போகிறதை குறித்து சொல்லுவார். உன் பிள்ளைகளை குறித்து பேசுவார். உங்களை நான் எப்படி நேசிச்சனோ அதே அன்பினால உங்களை அவர் நேசிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த அன்பு நம்முடைய இருதயத்தை ஊற்றப்பட்டபடினாலே நமக்கு ஒன்று தெரியும், அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை, அந்த நம்பிக்கை, இயேசு மேலே வைத்த நம்பிக்கை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவது, அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவரை கூப்பிடுகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கடைசியாக சொல்கிறேன், நேரம் இருந்தால், அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவரை கூப்பிடுகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவர் விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. முதல் காரியம், அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. சங்கீதம் 31 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். அல்லேலூயா. நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், ஒரு காலம் நான் வெட்கம் அடையாதபடி செய்யும். முது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நீதி உங்களை என்ன செய்யுமா? விடுவிக்குமா? எல்லா இடுக்கண்களுக்கும் உங்களை விடுவிக்கும் இந்த மாதத்தில். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வெட்கம் அடையாதபடிக்கு உங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் நீதியின் மேல் பசித்தாகமா இருப்பீர் என்றால் கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. அப்ப அவர்களுடையதுன்னா நீங்க அவருடையவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். யோசிச்சு பாருங்க, அவரை நம்பிதான் இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த போராட்டம்? அல்லேலூயா. என்னென்றா உங்கள் நிமித்தம் அவர் மகிமை அடைய போகிறார். அல்லேலூயா. உங்களை வெட்கப்படுத்தும்படியில், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பேதைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போவதற்கு அழைக்கல. அல்லேலூயா. கர்த்தர் அவர் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 9 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அவரை தேடுகிறவர்கள் அவர் என்ன பண்றது இல்லையா? கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை கைவிடுகிறது போல நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒருபோதும் அவர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா.
அவரை நம்பி போன யாக்கோபை அவர் கைவிடவே இல்லை. சொந்த மாமனார் அவர் கைவிட்டுட்டாரு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கைவிடலை. அவருடைய வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற எல்லா இடத்துல உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்பொழுது அவர் நம்மளை என்ன செய்கிறது இல்லையா, கைவிடுகிறது இல்லை. அப்போ நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன கைவிடுகிறது இல்லை. ஆனால் ஆண்டவரோடு நான் இருக்கிறேன்னா, அல்லேலூயா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுடுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. அல்லேலூயா. அவர் மேலே வைக்கிற நீங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? ஆமாம், அந்த நம்பிக்கை சத்துருக்கு என்ன ஆகிடும், சில பேரோட வைக்கிற நம்பிக்கை அவனுக்கு பொறாமல் வந்துடும். அல்லேலூயா. இங்கே ஒரு ராஜாவை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லோரும் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒரு ராஜா இருந்தது இல்லையா? எதில்? கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையில். அல்லேலூயா. என்ன சூழ்நிலை, தலையே போகிற சூழ்நிலை வந்தாலும், தேசமே பிடிக்கப்படுற ஒரு சூழ்நிலை வந்தாலும், அவன் வச்ச நம்பிக்கை, கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கை வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் வைத்த நம்பிக்கை அசிரியரில் இருக்கிற ரப்சாக்கே என்கிற ஒருவன் பார்த்து எவ்வளோ தூஷணமாக அவ்வளோ தூஷிக்கிறான். அல்லேலூயா. ஆனாலும் எசேக்கியா என்ன பண்ணல, நம்பிக்கையில் சோர்ந்து போகலை. நிச்சயமாக இவன் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பேசின வார்த்தை இஸ்ரவேலை என்ன பண்ணுது, இன்னும் தைரியமாக்கியது. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தர் நம்ம இன்னும் நடத்துவார். அல்லேலூயா. சில வேளை நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது, நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குது. ஆனால் நமக்கு வர்ற அந்த சோதனையில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிக்கை இழந்தவர்களாய் மாறிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், அதே 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. யார் மேலே நீ நம்பிக்கை வைத்திருக்கிற? அல்லேலூயா. நாங்கள் ஒரு பெரிய படை தேசம். அல்லேலூயா. நாங்கள் யுத்தம் பண்ண ஜெயம் எடுப்போம். அவன் தங்களை மேன்மை பாராட்டி கொண்டு இருந்தான். ஆனால் இங்கே எசேக்கியாவை பார்த்து சொல்கிறா, நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கை, கர்த்தர் எதிராளிய ஒரு படையை அனுபவிக்க அல்லாமல் தூதனை அனுப்பி அங்கே கலங்க வைக்கிறார். அல்லேலூயா. அவன் எவ்வளவு தூஷணமாக அவன் தூஷித்தாலும் கர்த்தருடைய தூதனை கொண்டு கர்த்தர் 1,80,000 பேரை மடக்கடிக்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த இடத்துல உண்டாக்குறார். நீங்கள் கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை, வைராக்கியத்தை பாராட்டும் ஆண்டவர் பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அல்லேலூயா. எந்த ஒரு படைத்தலைவன் தன் தேசத்தின் ராஜாவை குறித்து மேன்மை பாராட்டி இஸ்ரவேலர் அற்பமாக எண்ணினான். அல்லேலூயா. ஆனால் அவன் ஒரு செய்தியை கேட்டு போகும்போது சொந்த பிறப்பான அவனுடைய மகனை கொலை செய்யப்படுகிறான். அல்லேலூயா. ஆனால் இந்த நம்பிக்கையில் அவன் எப்படி இருக்கிறான்? உறுதியாக இருக்கிறான். அன்பான தேவஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை உலகத்தார் பார்க்கும்போது அவங்களும் என்ன பண்ணணும்? இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவரும் நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கள். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து
கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்து கொண்டான். அன்பான தேவ ஜனமே, நீ நம்பிக்கையில நிச்சயமாய் முடிவுண்டு. உன் நம்பிக்கை என் ஆண்டவர் நிச்சயமாய் என்னை மேன்மைப்படுத்துவார். எல்லா சத்துருவுக்கு நீங்களாக்கி என்னை விடுவிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். என்னை எல்லா நெருக்கத்தில் என்னை ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நடத்தணும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் சில வேளைகளை சில பேருடைய வாழ்க்கையில் பின்னாடி போயிடுறாங்க. நான் சொல்கிறேன், நீ பின்னாடி போகவே கூடாது. உன்னை அடைத்த தேவன் உண்மை உள்ளவன். அவர் உனக்கு முன்னே செல்லுகிறார். அவர் சத்துருவை விடத்தல்ல உனக்கு உண்டாக போகிறார். ஆனால் உனக்கு வருகிற இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, அந்த எகிப்திலிருந்து வருகிறார்கள். கர்த்தர் முன்னாடி போறார், மோசே முன்னாடி போறாரு. ஆனால் ஜனங்க யாரை பார்க்குறாங்க? அழைச்சவரை பார்க்கல, மோசையை பார்க்கல, பின்னாடி இருக்கிற ரதத்தை பார்த்துன்னு இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை பின்னாடி தான் பார்க்குறாங்க. உனக்கு முன்னாடி ஒருத்தர் கடந்து போகிறார். கோணலானைகளை சபையாக்கும்படியாக தடைகளை உடைத்து உனக்கு முன்பாக செங்கடலை இரண்டாய் பிளந்த இயேசு உனக்கு முன்னாடி போகிறார். அல்லேலூயா. எந்த ரதமோ குதிரையோ உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே உன்னை நடத்துகிறார். அவர் யுத்தங்களில் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அந்த நம்பிக்கையினால கர்த்தரை சார்ந்து கொண்டான். வாசிங்கள் 7ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா. கவனிங்க, அவன் போகிற இடம்லாம் கர்த்தர் அனுகூலமாயிட்டார். கர்த்தர் மேல நீ நம்பிக்கை வச்சிட்டனா உன் காரியெல்லாம் வாய்க்கப்படும். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவனுடைய அதிகாரத்தை தள்ளிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவர் தான் எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல அவரை நம்பி இருக்கிறதை சொல்லுகிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 24:21. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அல்லேலூயா. எம்மாவூருக்கு போன சீஷர் சொல்றாங்க, நாங்கள் அவரை தான் நம்பியிருந்தோம். அவர் தான் எங்களை மீட்பார், அவர் தான் எல்லா தேவை சந்திப்பார், எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். போன மாதம் எல்லாம் பார்த்தோம், ஆனால் இன்னும் சிலது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சொல்லுது உண்மைதான். அல்லேலூயா. நீ எருசலேமில் இருக்கணும்ல, எங்கே போயிட்ட நீ? எம்மாவூருக்கு ஏன் போன? எத்தனை மைல்? 8 மைல் தூரம் தேவையில்லாமல் பேசிக்கின்னு போயிட்டிய. அது எப்படி ஆண்டவர் நம்பி தான் இருந்தோம். நீ எருசலேமில் இருந்து நீ இதை பேசியிருந்தா நீ நம்பி இருக்கிற காரியத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? அல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடம் எருசலேம். நீ எம்மாவூருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. அல்லேலூயா. எம்மாவூரில் போனால் இல்லாத காரியம், தேவையில்லாத காரியம், நடக்காத காரியம், ஆண்டவர் உன்னிடத்தில் அவர் வருகிறது, உனக்கு சொன்னதை செய்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ இவர்கள் பேசி கொண்டு போகிறதை கர்த்தர் கவனிக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா சர்ச்சில் ஆராதிக்கிறத கவனிக்கல, நீங்கள் இறங்கி போகிறத அவர் கவனிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அறியாதபடினால் அவருடைய கண்கள் அறியாத கண்கள் என்ன பண்ணுது? அவன் குருடராக இருந்தாங்க. அன்பான தேவச்சனமே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் கண்ணு திறக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை சந்தித்தார். அல்லேலூயா. நீங்கள் 31ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். கவனிங்கள், அவரை பார்க்க கூடாத கண்கள் மூடப்பட்டிருந்தது. கர்த்தருடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நீங்கள் நம்ப வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிப்பேன்னு சொன்னார்னா அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அவர்கள் ஏன் நம்ப முடியாமல் போயிட்டார்னா அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் முதல்ல அவருடைய கண்ணை திறந்தார். அல்லேலூயா. பாரு, நீ இவ்வளோ தூரம் என்னை பற்றி தானே பேசின்னு போகிற, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். அவர்கள் துக்கத்தோடு போனார்கள். இயேசு அவர் துக்கத்தை சந்தோஷமாற்றும்படி அவரோடு இருந்தார். 32ஆம் வசனம் வாசிங்க.
அப்பொழுது யூதர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கு காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியவில்லையா? சில வேளை கர்த்தர் மேல நமக்கு ஏன் நம்பிக்கை இல்லைன்னா உன்னுடைய விளக்கு எப்படி இருக்குது? மங்கி எரியுது. அல்லேலூயா. உன் விளக்கை நீ எரிய ஆயத்தப்படுத்தாம கர்த்தர் மேல ஆண்டவர் ஏன் விளக்கு எரியலையே, அவங்க விளக்கு எரிஞ்சிருக்குது, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அவங்க கேட்டது, உன் விளக்கு எப்படி இருக்குது? அல்லேலூயா. நீ கர்த்தரை அவரை நம்பிக்கையோடு நீ ஆராதிச்சுன்னா உன் விளக்கை எரிய பண்ணுவார். ஆபிரகாமுடைய தாவீதுடைய விளக்கை கர்த்தர் எரிய பண்ணினார். இங்கே அவருடைய விளக்கு எப்படி இருக்குது? எரியாமல் இருக்குது. வேத வாக்கியங்களை நினைப்பூட்டி கர்த்தர் எரிய வைத்தார். அல்லேலூயா. 45ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறவும் வேண்டியதாயிருந்தது. கவனிங்கள், அவர்களுடைய மனதை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. கண்களை திறந்தார், இருதயத்தை எரிய செய்தார், அவருடைய மனதை திறந்தார். அல்லேலூயா. மனதை திறந்தார்னா மறுரூபமாக்கினார். அல்லேலூயா. மறுரூபம் இல்லாமல் 8 மைல் தூரம் நடந்து வந்துட்டான். எங்கே போனோன்னு தெரியல, யார் வீட்டில் போய் உக்காரணும்னு தெரியல, எங்கெங்கேயோ போயினுக்குது கால். மறுரூபம் இல்லைன்னா உங்கள் கால் இஷ்டத்துக்கு போயினே இருக்கும். ஆராதனை விட்டுருவீங்க, ஜபத்தை விட்டுருவீங்க, வாக்கு தத்தத்தை விட்டுருவீங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மறுரூபமாக்கிட்டாரு. இவங்க எங்கே போனாங்க? 33ஆம் வசனம் வாசிங்க. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. அல்லேலூயா. இப்போ பழையபடி அவர்கள் ஐக்கியத்தில் இணைந்துட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது அவருடைய நம்பிக்கை அவளை வெட்கப்படுத்தவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போனால் உன் நம்பிக்கை என்ன பண்ணுறோம்? வீண் போயிடும். ஆனால் ஆண்டவர் மீண்டும் அவருடைய எருசலேமில் நிற்க வைத்தார். அவர்கள் மீண்டும் அந்த நம்பிக்கையில் பலப்பட்டார்கள். அல்லேலூயா. 2வது, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி கேட்போம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். யார் வெட்கப்பட்டு போவார்கள்? முகாந்திரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆனால் அவருக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது, ஆண்டவரை நீர் என்ன பேசுகிறீர் இந்த மாதத்தில்? ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு முடிவு சொல்லணும், எனக்கு ஒரு பதில் சொல்லணும். என் வீட்டு காரியம், வேலை, என் பிள்ளைகள், குடும்பம், சுகம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் இருக்கிற நான் காத்திருக்கிறேன். நீங்கள் சொல்லுறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். அல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் தன் மகனை நேசித்தார். அல்லேலூயா. நேசகுமாரனும் ஏகசுதனும் என்கிற மகனை நேசித்தார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? நீ மோரியா தேசத்துக்கு குறிக்கப்பட்ட மலையில் உன் பிள்ளையை கொண்டு வானார். இப்போ கொண்டு போகும்போது ஆபிரகாம் என்ன செய்கிறார்? 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்கள், அவன் தன் வேலைக்கார நோக்கி கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் சொல்லிட்டு என்ன பண்றாரு? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மோரியா தேசத்துக்கும் பையனை கொடு, இப்போ திரும்பி வரணுமா? யார் வரணும்? அவர் ஒருத்தர் தான் வரணும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஆராதிக்கிற அவரை தனி நபராக கர்த்தர் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசம், என் ஆண்டவரை நான் தொழுது கொண்டால் அங்கே பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்கள் காரியங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கப்படும் போது பரிசுத்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா.
நீங்கள் இது சரி பண்ணணும், இதை பண்ணணும், அதை சொல்லிட்டு தேவ சமூகத்தை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க, அதை சரிப்படுத்த போகாதீங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, நான் உமக்கு காத்திருக்கிற ஆண்டவரே, நான் உம்மை தொழுது கொள்ளுகிறேன், நீர் பார்த்துக்கொள்ளும். நீங்கள் வாசிங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்குவோம். ஆதியாகமம். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கவனிங்கள், இங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா. இவன் தொழுது கொண்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இவனுக்கும் லோத்துக்குரியதான அந்த மந்தைய கர்த்தர் பெருக செய்கிறார். அல்லேலூயா. இப்போ பெருக செய்து 2 பேர் என்ன பண்ணுறாங்க, பிரிந்து போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே போகும்போது லோத்து என்ன பண்ணுகிறான், அவன் சுயநலமாக என்ன பண்ணுறான், அவன் ஒரு மந்தையை கொண்டு போகிறான். ஆனால் ஆபிரகாமோ கர்த்தருடைய நடத்தும்படி கடந்து போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் எங்கே போகணும், நான் என்ன செய்யணும், அல்லேலூயா, நான் என்ன பண்ணணும். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஆவியானவருடைய நடத்துதல் ரொம்ப தேவை. அல்லேலூயா. நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோற்றத்தை போல கர்த்தருடைய தோற்றமாயிருந்தது. அவன் சமபூமியை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 13ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அவன் மந்தையினுடைய லாபம் போயிடுச்சு, அவனுடைய வீட்டுக்குள்ள ரட்சிப்பு போயிடுச்சு. அல்லேலூயா. அவன் பாருங்க பாவத்துக்குள்ள போய் சிக்கிக்கினான். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயன்னா உன் மந்தையில் ஒரு ஆடு கூட என்ன ஆகாது, ₹1 கூட என்ன ஆகாது, போகாது. அல்லேலூயா. சத்துரு எப்படியாவது தந்திரமா என்ன பண்ணலாம், ஆமென், சில இடர்களை கொண்டு வரலாம். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீங்கள் 15ஆம் வசனம் வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அல்லேலூயா. இந்த பூமியின் தூளை போல உன்னை என்ன பண்ணுவேன், நான் கொடுப்பேன். ஆனா இங்க லோத்துவோ சம பூமியை பார்த்தான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாரு, சம பூமியில பூமியின் தூளை போல உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருடைய காத்திருக்கும் போது நாங்கள் திரும்பி வருவோம். கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை வெட்கப்பட்டு போகாதபடி செய்தார். அல்லேலூயா. இங்கே இன்னொரு மனிதன் காத்திருக்கிறதை நான் காட்டுகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 5:5. 38 வருஷம் வியாதியை கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டான். கவனிங்கள், 38 வருஷமாய் குளத்தின் அருகே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் என்ன காத்திருக்கிறான்னா, நிச்சயமா நான் சுகமாக்கப்படுவேன். அல்லேலூயா. அவனை யாராவது குளத்தில் கொண்டு போய் விடுவார்கள், கலக்கப்படுவான. யார் ஒருவரும் இல்லை. ஒருவேளை எனக்குன்னு ஒருவரும் இல்லையா, என்னை விசாரிக்க, என்னை பலப்படுத்த, எனக்கு உதவி செய்ய. நான் சொல்கிறேன், உதவியற்ற எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நீ நோக்கி கூப்பிட்டினா, கர்த்தருக்கு காத்திருந்தினா அவர் உனக்கு உதவி செய்வார். அவன் சொல்கிறான், ஒருவரும் குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. உன்னை சுகமாக்க ஒருவரும் இல்லை. ஆனால் உன்னை சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் காத்திருக்கிறவர்களை அவர் வெட்கப்பட்டு போகுதில்லை. ஆனால் அவர் சரியான நேரத்தில் உன் காத்திருக்கிறதுக்கு சரியான பலனை தருவார். அல்லேலூயா. ஆனால் அதில் எதை எதிர்பார்க்கிறார், உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா? அல்லேலூயா. நீங்கள் 8ஆம் வசனம் வாசிங்க. 8:9.
இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. அல்லேலூயா. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போதுக்கு 38 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. இயேசு பார்த்தார், இவனை தூக்கின்னு போய் அவனை போடுறது கஷ்டம், ஆனால் இவனே எழுந்து நடக்கூடிய ஒரு வார்த்தையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். சில வேளையில் நம்ம நினைப்போம் இப்படி தான் சுகம் கிடைக்கணும், இப்படி தான் ஆசீர்வாதம். சில நேரத்தில் ஆண்டவர் அதை மாற்றி நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவனை பார்த்து கேட்குறாரு, படுத்திருக்கிற அவனை கண்டு வெகு காலம் வியாதிஸ்தன் அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. உனக்குள்ள விருப்பம் இருக்குதா? அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் விருப்பம் இருக்குதா? நான் உன் வாழ்க்கையை மாற்ற விருப்பம் இருக்குதா? அல்லேலூயா. விருப்பம், வாஞ்சை, கர்த்தர் மேலே உங்க நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வார். அல்லேலூயா. அத்தனை வருஷம் காத்திருந்த அவனை கர்த்தர் சுகமாக்குவார்னா உங்க வாழ்க்கையில் அவருடைய ஆலயத்தில் வந்து காத்திருக்கிற உங்களை, உங்க விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாரா? உங்க வேண்டுதலுக்கு பதில் தர மாட்டாரா? அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய இருதயத்தில் உங்களுடைய தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. மூணாவதாக சங்கீதம் 31 அதிகாரம் 17 வசனத்தை வாசி கேட்போம். சங்கீதம் 31:17. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் கவனிங்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். உங்கள் கண்கள் சரியாக கர்த்தரை நோக்கி ஏறெடுக்குமானால் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புவார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்தில் ஒத்தாசை வருமா? இவ்வளோ பெரிய தேவைகள் மத்தியில் ஏதோ நான் எதிர்பார்த்திருக்கிற இந்த ஒரு தொகை எனக்கு வருமா? அல்லேலூயா. இந்த ஒரு அற்புதம் நடக்குமா? அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் இங்கே பார்க்கிறோம், ஒரு ஸ்திரீ எப்படி கூப்பிடுகிறாள். மத்தேயு 15 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கப்போம். 15:23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். கவனிங்கள், அங்கே அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஆனால் அவர் என்ன பண்ணா, பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. அல்லேலூயா. சீஷர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்களாம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கூப்பிடுகிறவர்களை ஆமென். அவ எவ்வளோ நம்பிக்கையோட கூப்பிட்டா. யாரை கூப்பிட்டா? இயேசுவை கூப்பிட்டா. கூப்பிட்ட இயேசுவை அங்கே எப்படி இருக்கிறாரு? மறு உத்தரவு கொடுக்கல. அல்லேலூயா. நம்ம அப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்? என்ன ஆண்டவர் இவ்வளோ கூப்பிடுறேன், ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ இயேசுவோடு இருக்கிற சீஷர் என்ன பண்ணுறாங்க? வேண்டிக் கொள்கிறாங்களாம், ஆண்டவரே அந்த பெண்ணை அனுப்பிவிட ஆண்டவரே. ஆனால் இவ்வளோ தடைகள் மத்தியில் அவள் கூப்பிட்டாள். அல்லேலூயா. ஏன்னா அவளுக்கு ஒன்று தெரியும், நான் கூப்பிடுகிற இயேசு என் சத்தத்தை கேட்கிறார். அவர் கடினமுள்ளவர் அல்ல. அவர் கடினமுள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அவர் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் 22 வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அல்லேலூயா. பிசாசு கொடிய வேதனைப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அவள் பிசாசோட போராடவில்லை. யாரோட போராடினா? கர்த்தரோடு போராடினா. அல்லேலூயா. சில போராட்டங்கள் மத்தியில் நம்ம யாரோடு போராட வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ மனுஷனோடு போராடினா மனுஷன் என்ன பண்ணுவான்? உனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தை பிசாசு என்ன பண்ணுவான்? கெடுத்துருவான். ஆனால் இங்கே யாரோட போராடா? கர்த்தரை நோக்கி போராடுகிறாள். அல்லேலூயா. பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள். அங்கே ஆண்டவர் அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 24 வசனம் வாசிங்க.
அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் காணாமல் போனதை தேடி வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு அப்பத்தை எடுத்து வந்திருக்கிறேன். ஆனா அவ அதில் என்ன பண்ணல. ஆண்டவரே, காணாமல் போன பிள்ளைங்களை பார்க்க வந்துக்கிறீங்க, எங்களையும் நீங்க பார்க்க வந்துக்கிறீங்க. அல்லேலூயா. உதவி செய்கிறது உம்மால் தவிர யாராலும் இல்லை. ஆண்டவரே கொஞ்சம் என்ன பண்ணிட்டாவா, அவ பேசுற பேச்சில் ஆண்டவர் என்ன பண்ண முடியல, பேச முடியல. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு வார்த்தை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. ஆனால் வார்த்தையை தட்டி விடுகிற இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் வார்த்தையை எப்படி கேட்குறா தெரியுமா, ஆண்டவர் மேஜிலிருந்து விடும் துணிக்கைகள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு மறுக்கிற கீழே விழுகிற அந்த துணிக்கையை இந்த நாய் தின்னும். ஆண்டவரே, அவன் நாயின்னு சொன்னவனே கர்த்தரால ஒட்டு உருகிட்டார். ஆண்டவர் தாழ்மையில் இரக்கம் உள்ளவர், அவர் கடினம் உள்ளவர் ஆண்டவர் இல்லை. நீ அழுதினா உருகிடுவார். அவரால் திருப்பி பேச முடியாது. திருப்பி உன் விசுவாசத்தை நிற்கணும்னு பார்க்க மாட்டார். உன் கண்ணில் ஒரு கண்ணீர் வந்துச்சுன்னா அவரால் தாங்கவே முடியாது. அது சொல்கிறா, ஆண்டவரே பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆனால் சொல்கிறா, மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே. ஆண்டவரே, இந்த நாய் இருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நீங்க எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் 28ஆம் வசனம் வாசிங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அந்நேரம் அவள் மகள் ஆரோக்கியமானாள். அவள் விசுவாசம் பெரியது. நீங்க அன்பான தேவ ஜனமே, உன்னுடைய விசுவாசம் பெரிதா இருக்கணும். ஆண்டவரை நீ நோக்கி கூப்பிடுகிறதுல, நீ பின்தொடர்கிறதுல நீ எப்படி இருக்கணும், விசுவாசத்தில். பாருங்க, சீசர்கள் அவளை தடை செய்கிறார்கள். ஆண்டவரே அவளை நிறுத்துங்க ஆண்டவரே. ஆனால் அவள் பின்தொடர்கிறதுல விடல. இந்த மாதத்தில் நீ ஆண்டவரை பின்தொடர்றதுல விடவே கூடாது. அல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பின்தொடர்கிற சத்துரு உன்னை கண்டு ஓடணும். அல்லேலூயா. நீ சத்துரு கண்டு ஓடக்கூடாது, சத்துரு உன்னை பார்த்து ஓடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவோ சோதனை கொண்டு வர, ஆனால் இந்த அம்மாவும் இந்த பிரதரும் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, பின்தொடர்ந்தா. இயேசுவேன்னு கூப்பிட்டா. பர்த்திமேயு அவன் பாருங்க, 2 கண்ணு குருட. அவன் பாருங்க, இயேசுவேன்னு கூப்பிட்றான், தாவீதின் குமாரன் கூப்பிட்றான். சீஷர்கள் அதற்றினார்கள். ஆனால் இயேசு அங்கே நிற்கிறார். சில வேளை நீ கூப்பிடுகிறது குறைகிறது, ஆனால் வேதசவன் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும் அன்று சொல்றார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனார். இந்த மாதத்தில் ஆண்டவனுக்கு சொல்றார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ என்னிடத்தில் எது விசுவாசமா கேட்டியோ இந்த மாசத்துல நீ பெற்றுக்கொள்ளுவ. இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. யாரால விசுவாசம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. நீ போன்றாரு. கொடிய வேதனையோடு இருக்கிற மகள் சுகமாகிறார். அதுக்கு மேல பிசாசு அங்க கையை வைக்க முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய விசுவாசம் பெரிதா இருக்கணும். நீ கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை பெருசா இருக்கணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அவள் கூப்பிடுகிறத விடலைங்க. அவள் கூப்பிடுகிறது சீசர்களுக்கே முடியாம, என்னடா அது இவ்வளோ அதிகமாக கூப்பிடுறாள், இவ சீசராயிட போறாளோ. அல்லேலூயா. இயேசுவன் எந்த அளவுக்கு கூப்பிடுகிறாயோ உன் சத்தத்திலிருந்து பரலோகத்துக்கு உனக்கு பதில் வரப்போகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது, ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே என்னை நிரப்புங்கன்னு சொல்லும்போது, அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும், எல்லா பற்றாக்குறைகளையும்,
எல்லாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், கர்த்தர் எல்லா நம்பிக்கையும் நீ நம்புகிறது அவரால் வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்புகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஷபாபா துராபா. கர்த்தர் மேல் இருக்கும்படியாய் இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீ கர்த்தரை நம்பும் பொழுது உங்கள் வீட்டு காரியங்கள், உங்கள் வேலைகள், உங்களுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு, ஸ்கூல் ஃபீஸ் மற்றும் எல்லா பண தேவையாக இருக்கலாம். இந்த புதிய மாதத்தில் நீ கர்த்தரை நம்பி கூப்பிடும் பொழுது, நீ ஆண்டவரே நம்பி கூப்பிடும்போது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரப்போகிறது. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசை கர்த்தர் அனுப்ப போகிறார். உன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை அனுப்ப போகிறார். உன் வேதனை நீக்கி கர்த்தர் உனக்கு ஒரு சுகத்தை கட்டளிட போகிறார். ஷபாபா துராபா கரா துரா நாமா கராதாரா. அவருடைய அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால், அவர் உன்னை விசாரிக்கிறபடினால் உன் கவலை அவர் மேல் வைத்து விடு. நீ ஜெபம் பண்ணி பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிக்க போகிறார். வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிக்க போகிறார். நீ நம்புகிற நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்கு பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் இருதயம் தேவனுடைய அன்பினால் ஊற்றப்பட வேண்டும். வேற எதையும் உங்களுடைய எண்ணங்கள் வரக்கூடாது. தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும் போது தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க வைப்பார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாத என்ற வார்த்தையின்படியாய் நம்பி வந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவருடைய முகத்தை நீர் பிரகாசிக்க செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்ற வார்த்தையின்படியாய் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய வாஞ்சையை நீ நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, உம்மை நம்பி வேண்டிக் கொண்டவருடைய காரியத்தில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினுகிறீரே. நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டீரப்பா. இந்த மாதத்தில் ஒரு சுகத்தை கட்டளிடுவீராக, ஆரோக்கியத்தை கட்டளிடுவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக, விடுதலையை கட்டளிடுவீராக. என் ஜனங்களை உம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவீராக, மகிழ பண்ணுவீராக. எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.